Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பழைய ஸ்லிப்பரை எப்படி புதுசா மாத்துறது அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஸ்லிப்பர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைடுல மட்டும் வந்து கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிழிஞ்சிரதா கூட நம்மளால இன்னொரு ஸ்லிப்பரும் போட முடியாது இல்லையா? அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்லிப்பரை வந்துட்டு ரீயூஸ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன்? இதுக்கு மேல இருக்கிற அந்த வயர் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த ஸ்லிப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா தெரிஞ்சிச்சு. அங்கங்க வந்துட்டு அந்த ஒரு மாதிரி விரிசல் மாதிரிலாம் இருந்துச்சு. அதனாலயே நான் வந்து இந்த ஸ்லிப்பரை யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த இன்னொரு ஸ்லிப்பர்லயும் கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வயர் வச்சதே ஓகேனா இந்த வயர் வச்சதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிழிஞ்சு இல்லாம இருந்துச்சு அப்படினா அது வந்து டெக்கரேஷன் ஐடியா. இப்போ நான் பண்றது ரீயூஸ் ஐடியா. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்கும். நல்லா இருக்கும். உங்ககிட்ட எந்த கிளாத்தா இருந்தாலும் கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துட்டு என்ன பண்றேன்? இந்த ஸ்லிப்பர்ல ஃபுல்லா கவர் பண்ற அளவு அந்த ஸ்லிப்பருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மெஷர் பண்ணிட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப்பருக்கு கட் பண்ணிட்டு இப்போ அந்த பீஸையும் மெஷர்மென்ட்டா வச்சு இன்னொரு பீஸும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லிப்பருக்கும் கவர் பண்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டு ஸ்லிப்பருக்கும் ரெண்டு துணி வந்து தனித்தனியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஒரு கிளாத் எடுத்து அந்த ஒரு ஸ்லிப்பருக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டிக்க போறோம். ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஓகேவா? நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு தான் கவர் பண்ண போறேன். நீங்க வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணலாம். ஆர் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து இந்த தடவை ஃபெவிபாண்ட் போட்டு யூஸ் பண்றேன். ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்றேன். இப்போ கரெக்டாக அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லிப்பருக்கு மேலே வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அது வந்துட்டு பிரிஞ்சு வராது, நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. நிறைய அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி. ஏன்னா அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திக்காக அங்கங்கே இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்படி ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு அந்த துணியில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதோட சைட்லயும் நம்ம மடிச்சு பின்னாடி கவர் பண்ணி ஒட்ட போறோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து சைடுல கம்மியா மடிச்சு விட்டு ஒட்டுவாங்க. நீங்க வந்து துணி நிறைய இருந்துச்சுன்னா சைடுல இந்த மாதிரி நிறையவே மடிச்சு விட்டு ஒட்டிக்கோங்க. அப்பதான் ஃபுல்லா இடமுமே கவர் ஆகும். சைடுலயுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? சைடுல இன்னொரு வேலை பண்ண தேவையில்ல. அதனால இருக்கிற துணியவே நல்லா நிறைய வச்சுட்டு கொஞ்சம் சைடுல மட்டும் நிறைய விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா சைட்லயுமே வந்து அதே துணியில கவர் ஆயிடும். அதுக்கு தனியா வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்படியே மடிச்சு ஒட்டுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி குண்டு கூட தெரியக்கூடாது. சரிங்களா? நம்ம மடித்த இடம் வந்துட்டு அசிங்கமாக தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? அங்கங்கே நான் இப்போ ஒட்டுற மாதிரி கட் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இதை திருப்பி அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி தெரியாமல் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. மடித்த இடம் தெரியாமல் ஒட்டணும். ஓகேவா? இப்போ நான் அந்த மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்படி ஒட்டும் போது அதோட சைட்லேயுமே நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஓகே. அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. சைட்லேயுமே கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் அவ்வளோவா தெரியல. நல்லா நீட்டபிளாக நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இன்னொரு ஸ்லிப்பருக்கு அந்த ஸ்லிப்பர்லேயும் நம்ம எடுத்து ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஸ்லிப்பர்லேயுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகேங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே வச்சு ஒட்டுறதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேங்க. அந்த கிளாத் வந்து கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. அதில் வந்து பண்ண முடியாது. அதனால இந்த கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டும் ஒரே கிளாத் தான். பட் இதோட டிசைன் கலர் அது மட்டும் மாறி இருக்கும். சரி பரவாயில்ல, ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாத்தில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மடித்து ஒட்டுறேன். இதே மாதிரி கீழ் சைடும் ஒட்டணும், மேல் சைடும் ஒட்டணும். நான் இப்போ ஒட்டுறதை பாருங்கள். அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை வந்து அப்படியே மடித்து தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம். பட் நான் வந்துட்டு தைக்கல இந்த தடவை. ஏன்னா எல்லாமே ஃபெவிபாண்டில் பண்ணுறதுனால இதையும் நான் ஃபெவிபாண்ட்லேயே பண்ணிட்டேன். நிறைய பேர்கிட்ட மிஷின் இருக்காது. ஃபெவிபாண்ட்லேயே பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படியே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது ரெண்டு சைடும் மடிச்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு ஆஃபாக மடித்து ஒட்டியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஸ்லிப்பருக்கும் ரெண்டு பீஸ் தேவைப்படும். அதனால நான் ஆல்ரெடி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லிப்பருக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொன்று செய்ய வேண்டியது இருக்குது. அதுவும் செஞ்சுட்டு மொத்தமாக நம்ம சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ அதுக்கு வந்து இன்னொரு இந்த மாதிரி பெரிய கிளாத் எடுத்துகிட்டு அதை அப்படி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண அந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சின்ன பீஸில் வந்து மேலேயும் கீழேயும் மடித்து ஒட்டணும்ல அதே மாதிரி தான் இதுக்குமே. இதுலேயும் வந்துட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. மடித்து ஒட்டிட்டு இதையும் வந்துட்டு ரெண்டாக அப்படியே ஆஃபாக மடிச்சுட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஃபெவிபாண்ட் போட்டு. ஓகே. இந்த மாதிரியும் நம்மளுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும். ரெண்டு பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ரெண்டாக கட் பண்ணல ஆஃப் பீசஸ். அந்த ரெண்டு பீசஸ்லேயும் ஒன்று செஞ்சுக்கோங்க. ஓகே.
இப்போ இதையும் மடித்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே கனமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்லிப்பர் மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் இப்படி 2ஆக மடித்து ஒட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸ்லேயும் நான் இந்த மாதிரி மடித்து ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பீஸ் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சின்னதாகவும் பெருசாகவும். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாத்தையும் எப்படி வச்சு ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப்பருக்கு மட்டும் நான் ஒட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணதை இப்படி ஒரு கட்டை விரல் உள்ளே போகிற அளவுக்கு, காலில் இருக்கிற அந்த கட்டை விரல் இருக்குல்ல, அது வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக தான் மடித்து ஒட்டியிருக்கேன் போல் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாகவே ஒட்டிக்கோங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு, அதனால சொல்கிறேன். இப்போது நான் தேவையான அளவை கட் பண்ணிவிட்டு ஃபெவிபாண்ட் போட்டு கரெக்டாக அந்த கட்டை விரல் போகிற இடத்துல வச்சு ஒட்டிட்டேன் இந்த மாதிரி மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக செஞ்சோம்ல, அதை எடுத்து இப்படி கீழே நம்ம காலை வந்து உள்ளே விடுவோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய மாடல் ஸ்லிப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து கட்டை விரல் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த மாதிரி பெருசாக பட்டையாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன். இது வந்துட்டு நல்லாவுமே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர் பொதுவாகவே பிடிக்கும், அதனால இந்த மாதிரி பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ கீழே வந்துட்டு பின்னாடி அப்படியே திருப்பி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டியாச்சு. கொஞ்சம் வந்து முன்னாடி அகலமாக விட்டுட்டே பண்ணுங்கள், ஏன்னா ஒரு கால் உள்ளே போகிற அளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட காலை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒட்டணும். ஓகேவா, அவசரப்பட்டு நீங்கள் சின்னதாக ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கால் உள்ளே போகாமல் இருக்கும், அப்புறம் ஃபெவிபாண்ட் காஞ்சி போயிடும். அதனால் முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. நான் வந்துட்டு கால் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த இன்னொரு ஸ்லிப்பருக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி வந்து இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்லிப்பர் நான் அவ்வளோ விரும்ப மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா, இதே மாதிரி செஞ்சுட்டு ஸ்லிப்பரோட மாடல் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இந்த ஸ்லிப்பரை. ஓகேவா, நான் வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போது 2வது ஸ்லிப்பரும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 2 ஸ்லிப்பரும் செஞ்சு முடித்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளாத் வந்துட்டு பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நேற்று நிறைய பேர் என்னோடய வாய்ஸ் சேஞ்சிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. லைட்டாக வாய்ஸ் சேஞ்சாக தான் இருக்க மாதிரி எனக்கே தெரியுது. ஒன்றும் இல்லை, லைட்டாக கோல்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்கேன், நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோலலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்துடும். நிறைய பேர் வாய்ஸை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஹெல்த்தை பார்த்துக்க சொன்னீங்க, கண்டிப்பாக பார்த்துக்கிறேம்மா. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களுமே எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்க, இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு போட்டுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கால்குள்ளே கரெக்டாக போகிற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நீங்கள் வந்து ஸ்லிப்பர் செய்யும் போதே செய்யணும். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் இதோட சைட்லலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்லிப்பரு. நீங்கள் வந்து வீட்டிலலாம் போட்டுக்கலாம், அதேமாதிரி வெளியே பக்கத்தில் எங்கன்னா கடைக்கு போகிறீங்க அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த ஸ்லிப்பர் மாடல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.